குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 பிப்ரவரி மாதம் 23ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் மாசி மாதம் 11ஆம் நாள். இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:32 அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தினம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தை நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருப்பது மிகவும் சிறப்பு. 23/2/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமணநாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 23/2/2024 இன்று வெள்ளிக்கிழமை இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நலம் நிறைந்த வளம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். நீங்கள் நினைத்த பணிகள் நினைத்த காரியங்கள் எல்லாமே அதே போல் நடக்கும். எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் தடைகள் விலகக்கூடிய ஒரு நல்ல நாள். உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மேன்மை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கிறது. அதே போல் நண்பர்கள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மறைமுக எதிரிகள் கண்டிப்பாக விலகி போவாங்க. அலுவலகத்தில் மேலதிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். உலகெங்கும் வாழும் ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அருகில் உள்ளவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. கம்பெனியில் உள்ளவர்கள், அலுவலகத்தில் உள்ள மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள். உயர் அதிகாரியுடைய பேச்சு உங்களுக்கு மனதிற்கு ஒரு ஆதரவாக இருக்கும். அரசு சார்ந்த விஷயங்களில் சற்று அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். சவாலான விஷயங்களை சிறப்பான முறையில் நீங்கள் செய்து முடித்திடக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானத்தை கையாண்டிங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். எதையுமே சமாளிக்கும் திறன் இன்று உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, நீண்ட நாளாக குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாக்கா தடைகள் நீங்கி கணவன் மனைவி கிடையாது ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் பழைய வேலைகள் எல்லாமே செய்து முடிக்கக்கூடிய நாள். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாள். அதே போல் ஆன்மீக சுற்றுலா சென்றதற்கு உண்டான வாய்ப்பு, ஆன்மீக பிரார்த்தனைகள், குலதெய்வ பிரார்த்தனைகள் எல்லாமே இன்று நிறைவேற்றுவீர்கள். சாதகமான முடிவுகள் உங்களுக்கு எல்லா விஷயத்திலுமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். உற்றார் வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். அதே போல் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறைந்து லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அலுவலகத்தில் உங்களுக்கு அனைவருடைய ஆதரவும் கண்டிப்பாக இன்று கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட பணிகள் ஏற்படும் விளைவுகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் திட்டமிட்ட பணிகள் எதுவுமே இன்றைக்கி செய்து முடிக்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் எதையுமே இன்றைக்கி நீங்கள் பொறுமையாக நிதானமாக இருப்பதும் மிகவும் நல்லது. அதே போல் வெளிநாடு வாழும் நண்பர்கள், வெளிநாட்டில் இருக்கும் குடும்பத்தாரிடமிருந்து உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அதே போல் உங்களுடைய தேவைகளை நீங்கள் இன்று நிறைவேற்றி வைத்துக் கொள்வீங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். மேலதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் தயவுசெய்து பொறுமையாக நிதானத்துடன் பதற்றமில்லாமல் வேலைகளை செய்யணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள் செய்வதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அக்கம் பக்கத்தரோட அனுசரித்து போகணும். கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா நாள் வெற்றி நாள். உலகெங்கும் வாழும் சிம்மராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நெருக்கமானவர்கள், கூட பிறந்தவங்க, தாய் வழி தந்தை வழி உறவுடன் அனுசரித்து போவது நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் நீங்கள் அனுசரித்து தான் போகணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். வாடிக்கையாளரிடம் பணிவு கண்டிப்பாக இன்று தேவை. எதிர்பார்த்த சில பயணங்கள் உண்டாகும். இந்த பயணங்கள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரும். சக ஊழியர்கள் உங்களுக்கு பிரச்சனை தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால் தயவு செய்து பொறுமையாக இருங்க. மொழி பேசும் மக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இன்று உதவி செய்வாங்க. வண்டி வாகனங்கள் போகும்போது தயவுசெய்து பொறுமையாக போவது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே,
மனதளவில் இன்றைக்கி ஒரு புத்துணர்ச்சி, தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் மூத்த சகோதரர்கள், சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. சுபகாரியங்கள், பேச்சுவார்த்தைகள் தடைபட்டிருந்தாக்க அந்த பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலாளர்கள் உங்களுக்கு, உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். வண்டி வாகனம் வாங்குவது, சொத்து சுகங்கள் வாங்குவது போன்ற யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். உயர்கல்வியில் உங்களுக்கு அதிகப்படியான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. திடீரென்று எதிர்பாராத வரவுகள்லாம் கண்டிப்பாக இன்று வரும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, நீண்ட நாளாக வியாபாரத்தில் ஏதாவது குறைபாடுகள், மந்தநிலை இருந்தாக்கா அது எல்லாமே நீங்கி உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். லாபங்கள் அதிகரிக்கும். உங்கள் மீதான ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது சிறப்பு. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்க்கை துணைவரின் வழியில் உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். பிரச்சனைகள் எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடிய நாளாக இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்தவரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குடைய புரிதல் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. இழுபறியான சில தனவர்கள் கண்டிப்பாக உங்களை வந்து சேரக்கூடிய நாள். குழந்தைகள் வழியில் உங்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும். நீண்ட நாளாக திருமணம் வர நம்ம திருமணம் வரம் கண்டிப்பாக அமையும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வழக்கு சார்ந்த விஷயங்கள், பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாக்கா அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து ஒரு நல்லது நடக்க என்று வாய்ப்பு இருக்கிறது. அதில் இருக்கின்ற எல்லா பிரச்சனையும் தீர்ந்து ஒரு விடிவு காலம் பிறக்கும். ஒரு தனம் நிறைந்த வரம் நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனம் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்கணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் விளைவிக்கும், பொறுமையாக இருக்கணும். சொத்து சுகங்களை விற்பதை பற்றிய யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். இன்றைக்கி மாத்திரம் வித்துறாதீங்க. ஒரு முக்கியமான முடிவுகளை எதுவும் எடுக்காதீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே கருத்து ஏற்பாடு இருப்பதால் தயவுசெய்து பொறுமையாக விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. அலுவலகத்தில் எல்லாத்தையுமே நீங்கள் அனுசரித்து தான் போகும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மற்றவருக்கு உதவி செய்கிறதுல, வாக்குறுதி கொடுக்கறதில், கடன் கொடுக்கறதில், வாங்கிறதுல, ஜாமீன் கையெழுத்து போடுறதுல எல்லாமே நீங்கள் இன்று உஷாராக இருப்பது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் மகர ராசினியர்களே, இன்றைக்கி திறமையை வெளிப்படுத்துறதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. சமுதாய பணியில் இருப்பவங்களுக்கு உங்களுக்கு பல்வேறு வகையான பாராட்டுதல்களும் செல்வாக்கும் உயரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. சகோதர வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தை கண்டிப்பாக முடியும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். சம்பள உயர்வு, பணி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு புதிய புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாக நடந்து முடியும். அரசு பணியில் இருந்து வந்த தாமதம் விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. ஏதாவது வழக்கு போட்டிருந்தீங்கன்னா அதில் வெற்றிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேன்மைகள், லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. உத்தியோகத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் குறைந்து உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும். கடன் சார்ந்த உதவிகள் கண்டிப்பாக இன்று உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு லாபம் மிகுந்த ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. உலகெங்கும் வாழ மீன ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் ஏதாவது செஞ்சிங்கன்னா அது வெற்றி அடையும். அது திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே கண்டிப்பாக நடக்கும். அதே போல் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சூழ்நிலை அறிந்து பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. தேவையில்லாத செலவுகள் எல்லாமே குறைச்சிக்கங்க. வேலையாட்களிடம் பொறுமையாக இருக்கணும், சக ஊழியர்களிடம் பொறுமையாக இருக்கணும். அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வண்டி வாகனங்கள் செல்லும்போது ஜாக்கிரதையாக இருங்க. வீடு வாங்குவது, சொத்து சுகங்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். நேரிலே நாங்கள் ஒரு முதியோர்களை நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். தேவைப்படுவோர் உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து உதவி செய்வீங்க. மேலும் நாங்கள் சோழி பிரசனம், ஜோதிடம் எல்லாமே சிறந்த முறையில் பார்க்குறோம். உதவி செய்யணும்னு நினச்சிங்கனாக்கா அல்லது நீங்கள் உங்களுக்கு தேவைப்படும் நினச்சிங்கனாக்கா தயவுசெய்து தொடர்பு கொள்ளுங்கள். மிக துல்லியமாக பார்த்து சொல்கிறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.